அழகே உருவானவன் என்ற ஆணவத்தால் எம்மை அவமதித்த நீ அந்த அழகை இழந்து அரூபையாக ஆவாயாக. அதன்படி தங்களை சில நாட்கள் பிடிக்க வேண்டியது எனது உரிமை. எம்மை கூடவா? மகேஸ்வரனையே பிடித்த இந்த சனீஸ்வரன் அவர் மைந்தனை மட்டும் பிடிக்காமல் விட்டு விடுவாரா என்ன? அதுவும் சரிதான். நீ எம்மை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும்? 7.5 நட்சத்திர காலங்கள். எந்த நட்சத்திர நாளில் பிடிக்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திர நாள் என்பதை எப்படி தீர்மானிப்பாய்? சந்திரன் எந்த நட்சத்திரத்துடன் இருக்கின்றானோ அன்று அந்த நட்சத்திர நாள். அதன்படி இன்று அஸ்வினி நட்சத்திர நாள். அதனால் தான் இன்று தங்களை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஆனால் சந்திரனை இப்போது இல்லை. விநாயக பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லை. இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லையே. புரிகிறது புரிகிறது. இன்று போய் நாளை வருகிறேன். விநாயக பெருமானே, விக்னேஸ்வரா, கணாதிபா, என்னை காப்பாற்றுங்கள். என் கணவர் செய்த பிழையை மன்னித்து முன்போல் பிரகாசிக்க அருள் புரியுங்கள். அவ்வாறே ஆகட்டும். வானில் உலாவரும் நிலா முன்போல் ஒளி வீசட்டும். கரை கொண்ட பிறைமதி முழுமதியாகட்டும். விநாயக பெருமானே. யார்? சனீஸ்வரனா? ஆம் பிரபு. 7 நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். இன்றாவது தங்களை பிடிப்பதற்கு அனுமதி தாருங்கள். சனீஸ்வரா, ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாதவன் நீ இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? நீ எம்மை எப்போது பிடிக்க வேண்டும்? சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும். எப்போது விட வேண்டும்? சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் போது விட வேண்டும். சந்திரா, நீ இன்று எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள்? இது இந்த பூச நட்சத்திரத்துடன் பிரபு. பிறகு என்ன, அவ்வளவுதான். அப்படி என்றால்? அப்படி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய நாளில் நீ எம்மை பிடித்து பூச நட்சத்திர நாளில் விட்டு விட்டாய். நீ எம்மை பிடிக்கும் காலக்கெடு முடிந்து விட்டதே.